அதற்கு இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தான். ஒருவேளை தினேஷ் சொல்லும் அந்த பெரிய ஆளை சந்தித்து பழக ஆரம்பித்து விட்டால் எல்லோரும் தன்னை மதிப்பார்கள் என்று நினைத்தான். அந்த நபரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்குள் அதிகமாகிவிட்டது. ஆனால் அந்த நபர் வேறு யாரும் அல்ல, சிவாதான் என்று தேவுக்கு தெரியவில்லை. அவன் சற்று நிம்மதியாக உணர்ந்தான். அப்போது அவனுக்கு நந்தினியின் ஞாபகம் வந்தது. இந்த சிவாவோட டென்ஷனால நான் நாண்டிய சரியா கன்சிடர் பண்ணவே இல்லையே என்று யோசித்தான். அதே நேரம் வீட்டுக்கு திரும்பிய நந்தினி உள்ளே நுழைந்தவுடன் ஹேண்ட்பேக்கை சோஃபாவில் வீசி எறிந்துவிட்டு, நான் அவளை சும்மா விட மாட்டேன், அவளுக்கு என் கையால தான் சாவு என்று கத்தினார். அவளுடைய கோபம் எரிமலையாக வெடித்துக் கொண்டிருந்தது. நேராக டிரெஸ்ஸிங் ரூமுக்கு சென்றார். என் கூட போட்டி போடுறதே அவளுக்கு வேலையா போச்சு. ஸ்கூல்ல என்னை விட அதிகமா மார்க் எடுத்து என்ன அவமானப்படுத்தினா, அதுல ஆரம்பிச்சவ இப்ப இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டா என்று சொல்லிக்கொண்டே அவள் ரூமில் இருந்த எல்லா பொருட்களையும் தூக்கி எறிய ஆரம்பித்து விட்டார். உச்சக்கட்ட கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தார். அவளால் தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக் கொள்ளவே முடியவில்லை. சத்தம் கேட்டு ரேகா அந்த ரூமுக்குள் ஓடி வந்தார். நந்தினியின் நிலையை பார்த்து பதறிவிட்டார். வேகமாக நந்தினியிடம் வந்து, என்னாச்சு நந்தினி, ஏன் இப்படி நடந்துக்கிற? என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் என்றார். அந்த அவந்திகாவால நான் பைத்தியம் ஆயிடுவோம் போல இருக்குமா. எங்க போனாலும் அவ எனக்கு இடைஞ்சலாவே இருக்கா. சின்ன வயசுல இருந்து என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டா. முதல்ல என் அப்பாவை பறிக்க ஆரம்பிச்சவ இப்போ கடைசியா எனக்கு கிடைக்க இருந்த வேலையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டா. அந்த உதவாக்கிற சிவாவும் அவ கூட தான் இருக்கான் என்று கொந்தளித்தார். நீ கொஞ்சம் அமைதியா இரு நந்தினி, எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. அவந்திகாவுக்கு எப்படி இந்த வேலை கிடைக்கும்? அவ முழுசா டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணலையே, அப்புறம் எப்படி? நீ தினேஷ பாத்தியா இல்லையா என்று கேட்டார். இல்லம்மா, நான் அவரை பார்க்கல. சத்யபிரகாஷ்னு ஒரு வயசான ஆளுதான் இந்த இன்டர்வியூ நடத்தினான். அவ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். அத கூட பொறுத்துக்குவேன். ஆனா என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த அவந்திகாவை செலக்ட் பண்ணிட்டான். யூஸ்லெஸ் இடியட். தினேஷ் மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அந்த ஆளுக்கு. நந்தினி கோபத்தில் பற்களை கடித்தார். கோபத்தில் கண்கள் சிவந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ரிலாக்ஸ் நந்தினி, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? உன் அம்மா நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன். இதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி அவளை சோஃபாவில் உட்கார வைத்தார். தந்திரமாக மனதிற்குள் ஒரு திட்டம் தீட்டியவள் தன்னுடைய செல்போனை எடுத்து யாருக்கோ மெசேஜ் அனுப்பினார். நந்தினி மனதில் அவந்திகா செலக்ட் ஆன காட்சிகள் தான் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இருந்தது. மறுபக்கம் அவந்திகாவுக்கு வேலை கிடைத்ததை நினைத்து சிவா மிகவும் சந்தோஷமாக இருந்தான். அவளுக்காக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் லஞ்சுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். இருவரும் காரில் சென்று கொண்டிருக்கும் போது அவந்திகா அவனிடம், சிவா, நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு ட்ரீட் என்னோடது என்று உற்சாகத்தோடு கூறினார். நோ, இன்னைக்கு ட்ரீட் என்னோடது. நாம இப்போ தாஜ் கோரமண்டல் போறோம் என்று சொல்ல அதை கேட்டு அவந்திகா வியந்து விட்டார். அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் என்று அவளுக்கு தெரியும். சிவா, அது 5 ஸ்டார் ஹோட்டல் வேண்டாம் சிவா, நாம ஒரு சாதாரண ஹோட்டலுக்கு போகலாமே என்றார். நோ அவந்திகா, நான் ஆல்ரெடி லஞ்சுக்கு புக் பண்ணிட்டேன். யூ டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று பிடிவாதமாக சொல்ல அவள் அரை மனதோடு ஒப்புக்கொண்டாள். ஆனால் அவள் மனதில் சில சந்தேகங்கள் தோன்றியது. இதுவரை அவளால் சிவாவை பற்றி ஒரு புரிதலுக்கு வர முடியவில்லை. எங்கிருந்து சிவாவுக்கு இவ்வளவு பணம் கிடைக்கிறது? அவன் என்ன வேலை செய்கிறான்? எப்படி அவனுக்கு பணம் வருகிறது என்று அவளுக்கு புரியவில்லை. அதை பற்றி யோசித்துக் கொண்டே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க சிவாவின் பார்வை இப்போது அவள் மீதுதான் இருந்தது. இளையராஜாவின் காதல் பாடல்களை கேட்டபடி அவளை ரசித்துக் கொண்டிருந்தார். சில நாட்களுக்கு முன் அவன் அவந்திகாவை முதலில் பார்க்கும்போது அவள் மிகவும் பயந்து போயிருந்தார். ஆனால் இன்று அவந்திகா மிகவும் கான்பிடண்டாகவும் போல்டாகவும் தெரிந்தார். சிவா அவளை ரசித்துக் கொண்டிருப்பதை திடீரென கவனித்த அவந்திகா, என்ன சிவா, எதுக்கு என்ன அப்படி பார்க்கிற என்று ஜாடையாக கேட்க அவன் ஒண்ணுமில்ல என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பார்வையை வேறு பக்கம் திருப்பினான். அப்போதுதான் அவனுக்கு தான் சந்தித்த பூக்கடை பாட்டியின் ஞாபகம் வந்தது. அவன் அந்த வழியாகத்தான் போய்க் கொண்டிருந்தான். உடனே காரை டிரைவரிடம் ஒரு ஓரமாக நிறுத்த சொன்னவன், நீ இரு அவந்திகா, நான் இப்போ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு பூக்கடைக்கு சென்றான். பாட்டி, எனக்கு அழகான ரோஸ் வேணும் என்றான். சிவாவின் குரலை கேட்டு பாட்டி அவனை நிமிர்ந்து பார்த்தார். சிவா, நீயா? நீ எப்படி பார்க்க என்று அவனை அன்பாக விசாரித்துவிட்டு, நீ கொஞ்ச நாளா பூ வாங்க வரவே இல்ல, நந்தினிக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா
அவளை சமாதானப்படுத்த தான் பூ வாங்க வந்தியா என்று கேட்டார். அந்த பாட்டி அருகில் சென்ற சிவா, இந்த பூ நந்தினிக்கு இல்ல பாட்டி, இது அவந்திகாவுக்கு என்றார். அதை கேட்ட பாட்டி குழம்பினார். யார் அவந்திகான்னு யோசிக்கிறீங்களா? சின்ன வயசுல இருந்து நான் யாருக்கு பூ கொடுக்கணும்னு தேடிக்கிட்டு இருந்தனோ அவளுக்கு பூ வாங்க வேண்டிய டைம் இப்பதான் வந்திருக்கு. அது ஒரு பெரிய கதை, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இப்போ அவ எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் கிளம்புறேன் பாட்டி. இன்னொரு நாள் உங்ககிட்ட எல்லாத்தையும் டீடைல்டா சொல்றேன் என்று சொல்லி காசு கொடுத்து விட்டு அவன் டாக்ஸியை நோக்கி நடந்தான். அந்த ரோஜாவை நீட்டியபடி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவந்திகா என்றான். அதை பார்த்தவுடன் அவளுக்கு சட்டென கண் கலங்கிவிட்டது. முதல் முறையாக ஒருவர் அவளுடைய வெற்றியை கொண்டாடியது போல் உணர்ந்தார். அவள் அன்போடு அதை வாங்கி கொண்டாள். தேங்க்ஸ் சிவா, இது வரைக்கும் என்னோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்க எனக்கு யாருமே இருந்ததில்ல. சக்சஸா இருந்தாலும் சரி, ஃபெயிலியரா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் யார் கூடயும் ஷேர் பண்ணதே இல்லை. என்ன நினைச்சு சந்தோஷப்பட யாருமே இருந்ததில்ல. இன்னைக்கு நீ என்ன ஸ்பெஷலா உணர வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று எமோஷனலாக சொன்னார். அவனுக்கு எப்படி ரியாக்ட் செய்வதென்று தெரியவில்லை. டிரைவரிடம், டிரைவர், தாஜ் கோரமண்டல் போக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டான். 10 நிமிஷத்துல போயிடலாம் சார் என்று டிரைவர் பதில் சொன்னார். சொன்னது போலவே 10 நிமிடத்தில் அவர்கள் தாஜ் கோரமண்டலை அடைந்தார்கள். சிவா அவளை உள்ளே அழைத்து சென்றான். அவள் அந்த ஹோட்டலை பிரமிப்போடு பார்த்து கொண்டே நடந்தாள். அவர்கள் ரூம் நம்பர் 27க்கு வந்தார்கள். உடனே வெயிட்டர் மெனுவோடு அங்கே வந்தார். சிவா அதை அவந்திகாவிடம் கொடுத்து, சீக்கிரமா ஆர்டர் பண்ணு, எனக்கு ரொம்ப பசிக்குது என்றார். மெனு கார்டை பார்த்த அவந்திகா, ஓ மை காட், என்ன சிவா இது? இந்த ஹோட்டல்ல எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. நான் சொல்றத கேளு, நாம வேற ஏதாவது நார்மல் ஹோட்டலுக்கு போயிடலாம் என்றார். நீ எதுக்கு ரேட்டை பாக்குற? உனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் பாரு. இங்க நிறைய டெலிஷியஸ் ஃபுட்ஸ் இருக்கு. பசியில எனக்கு மயக்கமே வர மாதிரி இருக்கு. சீக்கிரம் ஆர்டர் பண்ண அவந்திகா ப்ளீஸ் என்றார். ஆனால் அவந்திகா தயங்கினார். அதனால் சிவா ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு எல்லா ஸ்பெஷல் ஃபுட்டையும் கொண்டு வந்து டேபிள் மீது வைக்க சொன்னார். அவந்திகா இன்னும் கூட கவலைப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது சிவாவின் போனில் இருந்து தொடர்ந்து மெசேஜ் டோன் கேட்டுக்கொண்டே இருக்க, சிவா, உனக்கு தான் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு, யாருன்னு பாரு, ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போகுது என்றார். சிவாவுக்கு அது யார் என்று தெரியும். முதல் மெசேஜ் வரும்போதே ஸ்கிரீனில் ரேகாவின் பெயரை பார்த்து விட்டார். ஆனால் அதை இக்னோர் செய்து விட்டார். ஆனால் ரேகா விடாமல் எமர்ஜென்சி கால் மீ என்று அவனுக்கு மெசேஜ் அனுப்பி கொண்டே இருந்தாள். அவந்திகா சொன்னதால், சரி நீ சாப்பிட்டுட்டே இரு, நான் வந்துடுறேன் என்று சொல்ல அவள் சம்மதமாக தலையசைத்தாள். சிவா ஹோட்டலை விட்டு வெளியில் வந்து ரேகாவுக்கு டயல் செய்தார். போனை எடுத்த வேகத்தில், எதுக்காக திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க என்றார். ரேகா ஒரு மாஸ்டர் பிளானை போட்டிருந்தார். அதன்படி அவள் உடனடியாக சிவாவை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தார். அவளுடைய பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆனால் எல்லோருடைய லைஃபும் தலைகீழாக மாறிவிடும் என்று நம்பினார். ரேகாவின் மாஸ்டர் பிளான் என்ன? அதில் சிவா சிக்குவானா? சிவாவை நேரில் சந்திக்க வேண்டும் என்று கூறினாள் ரேகா. அதை கேட்ட சிவாவிற்கு சற்று புதிதாக இருந்தது. இதுவரை அவனை ஒரு ஆளாக கூட மதிக்காத ரேகா தன்னை நேரில் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என்று யோசிக்க ஆரம்பித்தார். ஹோட்டல் வெளியே நின்று சிவா ரேகாவிற்காக காத்திருக்க அவந்திகா உள்ளே சாப்பிட ஆர்டர் செய்து கொண்டிருந்தார். வெளியே இருந்தாலும் சிவாவின் கவனம் அவந்திகா மீதுதான் இருந்தது. அவளுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். மறுபுறம் தேவ் சிவாவை போட்டு தள்ள மாப்ஸ்டர் அவினாஷுக்கு கால் செய்து பார்த்தான். ஆனால் அவனுடைய போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. அன்று சென்னையின் அவுட்டர் ஏரியாவில் ஒரு அடர்த்தியான காட்டுக்குள் ஒருவன் மரண பயத்தில் கெஞ்சிக் கொண்டிருந்தான். நான் உங்க விசுவாசி, என்ன நம்புங்க, நான் எதுவும் பண்ணல, என் விசுவாசத்தை சந்தேகப்படாதீங்க பாஸ், என்னை விட்டுடுங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல, என் மேல கருணை காட்டுங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவனுக்கு எதிரில் மாப்ஸ்டர் அவினாஷ் கையில் கத்தியோடு நின்று கொண்டிருந்தான். நார்மல் ஹைட்டில் 80s வில்லன்களை போல கழுத்தில் சைக்கிள் செயினை மாட்டிக்கொண்டு மாசாக நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தாலே ஈரக்கொலையை நடுங்கும் அளவுக்கு பயங்கரமாக இருந்தான். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மனித உருவத்தில் இருக்கும் ஒரு மான்ஸ்டராகத்தான் தெரிந்தான். உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தவன், என் கூட இத்தனை வருஷமா அடியாளா இருந்திருக்க, இன்னுமா என்னை பத்தி தெரியல, நான் எதை வேணும்னாலும் மன்னிச்சிருவேன், ஆனா கூடவே இருந்து குழி பறிச்சவனை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். நானே என் பாஸுக்கு குழி பறிச்சு தாண்டா இந்த இடத்துக்கு வந்தேன். எனக்கே ஒருத்தன் குழி பறிச்சா விட்டுடுவேனா? திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் டே. கடவுள் நம்பிக்கை இருந்தா வேண்டிக்கும், ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்றான்.
அவனுடைய குரல் சிங்கத்தின் கர்ஜனையைப் போல கம்பீரமாகி இருந்தது. அவனுக்கு எதிரில் மண்டியிட்டு கெஞ்சிக் கொண்டிருப்பவன் அவனுடைய அடியாட்களில் ஒருவன். அவன் அவினாஷை பற்றி போலீசுக்கு தகவல் சொல்லி இருந்தார். அந்த விஷயம் அவினாஷுக்கு தெரிந்துவிட்டது. தன்னை காட்டிக் கொடுக்க நினைத்தவனுடைய சாவு மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். என்ன விட்டுருங்க பாஸ், என்ன விட்டுருங்க என்று அவன் கெஞ்சிக் கொண்டிருக்க அவினாஷ் காதை குடைந்தபடி, எதுக்கு இப்ப நொய் நொயின்னு கொசு மாதிரி கத்திக்கிட்டே இருக்க? முதல்ல உன் நாக்கு தான் வெட்டணும். இந்த நாக்கு தானே என்ன போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துச்சு. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.